ஹாய் மக்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன நன்மைகள் உடம்புக்கு கிடைக்கிறது, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தெரியும். அதுக்காக வேண்டி நம்ம எடுக்கக்கூடியது காட்டு நெல்லிக்காயில் நாட்டு டைப்பு நம்ம எடுக்கணும். அதை நல்லா ஏதாவது வேஸ்ட் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு நம்ம வீட்டில் இருக்க ஒரு கண்ணாடி பாட்டிலோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாவோ எதுனாலும் எடுத்துக்கோங்க. எடுத்து அதில் போட்டு தேவைக்கு தண்ணி ஊற்றி வைக்கணும். வெந்நி தண்ணியாக இருக்கட்டும் இல்லைன்னா பச்சை தண்ணியாக இருக்கட்டும், அது ஒரு பகுதிக்கு நம்ம நிரப்பி வச்சிட்டோன்னா என்ன பார்த்திங்களா, இந்த அளவுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு அதை ஒரு மூடி வச்சிடணும். ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த தண்ணியை எடுத்து நம்ம குடிக்கலாம். இப்படி அதில் நல்ல சாறு இறங்கி நல்ல புளிப்பு சுவையோடு நல்லா இருக்கும். திரும்பியும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எடுத்துகிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு 6 மாதம் வரைக்கும் அப்படி வைக்கும்போது இந்த மாதிரி அந்த காய் மாறும், அந்த தண்ணி இந்த மாதிரி மாறி இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம அதை தூர கொட்டிடலாம். இதனால் என்ன நன்மைகள் என்பதை நாம் பார்ப்போம். எங்கள் வீட்டில் அம்மாவுக்கு இருதய நோய் உள்ளதுனால அடிக்கடி மேலெல்லாம் நீர் போட்டு யூரின் ஒழுங்காக போகாது. அந்த நேரம் இந்த தண்ணி அவங்க எடுத்து குடிப்பாங்க. நல்ல யூரின் போக நல்ல சுறுசுறுப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கிட்னியில் கல் ப்ராப்ளமும் உண்டு. அந்த நேரம் யூரினில் பிளட்டாக போய் வலியில் நல்லா கஷ்டப்படுவாங்க. அப்போது இந்த மாதிரி ஜூஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா உடனே எடுத்து ஒரு கப்பு குடிப்பாங்க. குடிக்கும்போது அவங்களுக்கு யூரினும் நல்லா போய் வயிறு வலி நல்லா குறையும். இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த ஜூஸை கர்ப்பம் தரிக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் ஒவ்வொரு கப்பு வாரத்தில் 3 நாள் குடிச்சிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த நெல்லிக்காய் சாறில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால அது கோலஜன் அளவை அதிகரித்து நம்ம முகம் எப்போவுமே இளமையாகவும் பழப்பழப்பாகவும் இருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ளே வைக்கும், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். சர்க்கரை நோயாளிகளுக்கு புண்ணு ஆறவே ஆறாது. அந்த நேரம் இந்த ஜூஸ் அவங்க குடிச்சிட்டே வந்தாங்கன்னா புண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிடும். இதில் இருக்க சத்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின்கள், நார்ச்சத்து, சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீஷியம், அமினோ ஆசிட், ஃபோலிக்கு, நியாசின், இந்த சத்துக்கள்லாம் இதில் நிறைய இருக்குது. நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிருக்கீங்களா? பிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.